ஆரியன் இந்த படம் வந்து ஒரு யூனிக்கான ஒரு சீரியல் கில்லர் படம். ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா ரைட்டர்ஸ் யூனிக் கில் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒரு நாவலான ஒரு ஸ்க்ரீன் பிளே. முக்கியமாக இந்த படம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ரைட்டர் செல்வராகவன் இருக்கார். அவர் வந்து பல கொலைகள் வந்து பண்ணுறாரு. ஒரு 5 கொலைகள் அப்படின்னு வச்சுக்கலாமே. அந்த 5 கொலைகள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாரு, என்ன பர்பஸ், அதை வந்து ஹீரோவாக இருக்கக்கூடிய விஷ்ணு விஷால் தடுக்க முடியுதா இல்லையா, கூட சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்ரத்தா என்ன பண்ண போகிறாங்க, அவங்க டீமில் இருக்கவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்க பேர் என்ன பண்ண போகிறாங்க, இதுதான் வந்து மேலோட்டமாக இருக்கக்கூடிய படம். ஆரம்பத்திலே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், இது வந்து ஒரு முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூவாக இருக்கும். சரி, ரிவ்யூக்குள்ளே டெப்த்தாக போகலாம். படம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரைட்டர் அவர் வந்து ஒரு இந்த மாதிரி நாவல்ஸ் புக்ஸ் எல்லாம் எழுதுகிற ஒரு ரைட்டர் வந்து அவர் வந்து ஒரு சில கொலைகள் பண்ணுறாரு. யாரை கொலை பண்ணுறாரு, எதுக்கு கொலை பண்ண போகிறாரு, எப்படி கொலை பண்ண போகிறாருங்கிறது தான் படத்துடைய முக்கியமான த்ரில்லிங் ஆஸ்பெக்ட். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு வந்து சொல்லலாம். குஷி படம்லாம் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா ஆரம்பத்திலே இதுதான் முடிவு அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. கிட்டத்தட்ட இதுவும் அப்படி தான். என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத சொல்லிவிடுவாங்க. அது எப்படி அப்படிங்கிறதுல சுவாரஸ்யம், அது எப்படி தடுக்க போகிறாருங்கிறது இன்னொரு சுவாரஸ்யம். கடைசியாக இதுக்கு தானா அப்படின்ற அந்த ஒரு மெசேஜ். இதுதான் வந்து ஆரியன் அப்படிங்கிற படம். டைட்டில் வெரி ஆப்ட், அதை வந்து நம்ம சொல்லணும். அதை வந்து நோட்டிசபிளாக வந்து தெரிஞ்சிடும். அதை வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதை சொல்லிட்டா அதோட சுவாரஸ்யம் அகைன் போயிடும். அண்ட் முக்கியமாக இன்னொரு நோட்டிசபிளாக இருக்கக்கூடிய விஷயம், பயங்கரமான பேக்ரவுண்ட் ஸ்கோர் பை ஜிப்ரான். இது நீங்கள் படம் பாருங்கள், படம் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். அண்ட் விஷ்ணு விஷால் அவர்களுடைய என்ட்ரி, ஒரு சில சீக்வன்ஸ் வந்து த்ரில்லர் தானே, இதுக்கு எதுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அவங்க வந்து ரொம்ப அழகாக ஒரு நல்ல ஒரு த்ரில்லரில் ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸையும் ஒரு நல்ல மெசேஜையும் கொடுக்கணும்னு பார்த்துருக்காங்க. அதுக்கான அந்த மாஸ் எலிமெண்ட் தான் வந்து ஹீரோடைய என்ட்ரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவரோட லுக்கு, க்ளீன் ஷேவ் லுக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நோட்டிசபிளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து. அண்டு டிஃப்ரெண்ட்டான அட்டெம்ப்ட்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அப்படின்னா, நிறைய ரிவீல் பண்ண முடியாமல் இருந்தாலும் அவரோட அப்ரோச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து டேரக்டர் அண்ட் ரைட்டரோட அப்ரோச் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக வந்து நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதனால் பெரிய ஸ்பாய்லர் இருக்க போகிறது கிடையாது. முக்கியமாக இந்த ஹீரோயின் வந்து, அவருக்கு விஷ்ணு விஷாலுக்கு ஒரு பேர் இருக்காங்க. அவரும் ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பார்ட்டியில் ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ட்ரெடிஷ்னல் மெத்தடாக வந்து நீங்கள் என்ன காஃபி டேட்டு கூப்பிடவே இல்லையே அப்படிம்பாங்க. ஸோ அதுதான் செட்டப் ஒரு மாதிரியான இருக்கும், பட் ட்ரெடிஷ்னல் அப்ரோச். இதுதான் வந்து ஃபுல்லாகவே வந்து ஆரியன் படம். அண்ட் ஆக்டிங் வைஸ் விஷ்ணு விஷால் வந்து எக்ஸாக்டாக வந்து அந்த மாஸ் எலிமெண்ட்ஸ் ரொம்ப அழகாக கேரி பண்ணியிருக்கார். அதே சமயத்தில் அந்த சஸ்பென்ஸ், அந்த த்ரில்லை வந்து ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்லையும் சரி, டயலாக் டெலிவரிலையும் சரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்ரத்தா ஒரு இடத்துல வந்து செல்வராகவன்களை கேள்வி கேட்கணும். என்னதான் வந்து ஜேர்னலிஸ்டாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த ஒரு டென்ஷன் வந்துச்சுன்னா எப்படி ஸ்டாமர் ஆவாங்கன்றதை ரொம்ப அழகாக வந்து ஒரு ஸ்டாமர்டாக ஒரு இடத்துல வந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுக்கு பெரிய ஸ்கோப் இல்லை அப்படின்னாலும் வந்து இருக்கிற ஸ்கோப்லலாம் வந்து அவங்க ரொம்ப முக்கியமான இடத்துல வராங்க. அந்த இடம் எல்லாமே ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நோட்டிசபிளாக இருக்குது. அண்ட் செல்வராகவன் தி கில்லர், அவர் தான் ரைட்டர். தி கில்லர்ஸ் ரைட்டர்ஸ் கில்லர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸில் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படம் எங்கே டிக் வாங்கும், எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம். டிக் வாங்குற இடம் வந்து தெளிவாக ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் விஷ்ணு விஷால் அவர்களோட இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு யூனிக் கான்செப்ட் எடுத்த டேரக்டர் ரைட்டர் அவங்களா இருக்கட்டும், செல்வராகவன் அவர்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், மேஜர் பில்லராக இருக்கக்கூடிய ஜிப்ரான் அவர்களுடைய மியூசிக், இது எல்லாமே வந்து டிக் வாங்குற இடமா இருக்குது. அண்ட் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விதமான ஸ்க்ரீன் பிளே கொண்டு போனதும் வந்து டிக் வாங்குற இடமா இருக்குது. டிக் வாங்காத இடம் ஏதாவது இருக்கான்னா கேள்விகள் இருக்குது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஒரு ரொமாட்டிக் பாடலும், செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஒரு பாடலும் வந்து கொஞ்சம் வந்து ட்ரிம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் அது கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு சிலருக்கு வரலாம். அது ஒரு சிலருக்கு டிக் வாங்காமல் போகலாம். அந்த இடம் கொஞ்சம் வந்து முடிஞ்சால் ட்ரிம் பண்ணலாம், ஏன்னா இன்னும் டைம் இருக்குது. அதனால வந்து போர் அடிக்குதுன்னா இல்லை, பட் அது இன்னும் கொஞ்சம் அந்த நமக்கு அந்த எக்ஸைட்மெண்ட், அடுத்து என்ன ஆக போகுதுன்ற எக்ஸைட்மெண்ட்டில் இது ஏன் வருது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வரலாமே தவிர, பட் அது அகைன் அவங்க வந்து டீஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஆடியன்ஸை வெயிட் பண்ண வைக்கிறதுக்காக அதை பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. பட் அது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் கிடையாது. பட் முடிஞ்சால் அதை ட்ரிம் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மெசேஜ் ஒன்று, இந்த ஏன் இந்த க்ரைம் நடக்குதுன்றதுக்கான மெசேஜ், அது எவ்வளோ பேருக்கு வந்து அது கனெக்ட் ஆகும், எவ்வளோ பேர் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்றதான் கேள்வியே தவிர, அது கடைசியில் தான் வரப்போகுது. அதனால பெருசாக இந்த த்ரில்லர் பிரியர்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு த்ரில்லர் படம், ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் சேயிங் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங் பை விஷ்ணு விஷால் அண்ட் செல்வராகவன். நல்ல காம்ப்ளிமெண்ட்டாக மியூசிக் வந்து இருக்குது. தாராளமாக வந்து இந்த மாதிரி த்ரில்லர் படம் வந்து விரும்பி பார்ப்பேன் அப்படிங்கிறவங்க உடனே போங்க, போய் பாருங்கள் இந்த படத்தை. யூ வில் லவ் இட். முக்கியமாக இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங், அதாவது டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து 3.5 out of 5 டிக்ஸ் வந்து தாராளமாக கொடுக்கலாம்.
தாராளமாக இந்த படம் வந்து நீங்கள் தேட்டரில் பாருங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.